நாமக்கலில் வடமாநில ஏடிஎம் கொள்ளையர் என்கவுண்டர் செய்யப்பட்ட விவகாரம். என்கவுண்டர் செய்த காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளரிடம் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மாலதி விசாரணை. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக காயல்பட்டினத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவு. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள். துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. மழைக்கால முன்னெச்சரிக்கை குறித்த தகவல்களுக்காக டிஎன் அலர்ட் என்ற செயலி தொடங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தகவல். மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுரை. வானிலை முன்னெச்சரிக்கை, தற்போதைய வானிலை, பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு டிஎன் அலர்ட் என்னும் மொபைல் போன் செயலியில் உருவாக்கியிருக்கு. காவிரி நதிநீர் விவகாரத்தில் அரசியல் கலக்கக்கூடாது, சட்ட போராட்டங்கள் பலனளிக்காது என்றும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வழிபாடு நடத்திய அமைச்சர் குமாரசாமி கருத்து. சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ராஜேந்திரன். உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவை செழியன் பொறுப்பேற்பு. சென்னையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். ஜாமீன் நிபந்தனையின் அடிப்படையில் ஆஜராக்கி கையெழுத்திட்டார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் கொடியை பயன்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கட்சியின் கொடிகளுக்கு அங்கீகாரமோ ஒப்புதலோ வழங்குவதில்லை என்று பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் பதில். சென்னை அசோக் நகரில் மழைநீர் கால்வாயில் இளைஞர் விழுந்து உயிரிழந்ததற்கு மாநகராட்சியே பொறுப்பு என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தவறளித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். மதுரையில் கேந்திரிய வித்யாலயா உள்ளிட்ட 4 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். சிறப்பு வகுப்பு நடைபெற்ற நிலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. நடிகை கொடுத்த பாலியல் புகாரில் மலையாள நடிகர் சித்திக்கை கைது செய்து இடைக்கால தடை. கேரள அரசு மற்றும் புகாரளித்த நடிகை 2 வாரங்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. இரும்பு குழாய் மூலம் மின் இணைப்பு வழங்கப்பட்டதால் சோக சம்பவம். தாமிரபரணி ஆற்று நீர் தரமானதாக இல்லை என குற்றச்சாட்டு. நெல்லை மாநகராட்சி கூட்டத்திற்கு குடத்தில் தண்ணீர் எடுத்து வந்த கவுன்சிலர். சென்னை குடிநீர் வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய வரியை அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் செலுத்துவோருக்கு 5% ஊக்கத்தொகை. சென்னை குடிநீர் வாரியம் அறிவிப்பு. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 233 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது வங்கதேசம். இந்திய அணி சிறப்பான தொடக்கம். பழம்பெரும் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹிப் பால்கே விருது வரும் 8ஆம் தேதி வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. திருப்பூர், மதுரை, விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இதன் காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், நாளை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று வரும் 4ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
மழைக்காலத்தில் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், ஏவாவேலு, சேகர்பாபு, மா சுப்பிரமணியன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர், கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் சென்னை, நெல்லை, தூத்துக்குடியில் வரலாறு காணாத கனமழை பெய்ததாக தெரிவித்தார். அரசின் துரித நடவடிக்கையால் இந்த 3 மாவட்டங்களில் விரைவாக இயல்பு நிலை திரும்பியதாகவும் கூறியிருக்கிறார். இதேபோல இந்த ஆண்டும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக கூறிய முதலமைச்சர், பேரிடர்களை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதாகவும் அதற்கான உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நாம் இப்போ 1400 தானியங்கி மழை மானியங்களையும் 100 தானியங்கி வானிலை மையங்களையும் நிறுவி நிகழ்நேர தகவல்களை பெற்று வருகிறோம். இந்த தகவல்கள் பொதுமக்களுக்கு அப்பப்போ கிடைச்சா அவங்க தங்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திட்டமிட வசதியாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு முக்கியமான செயலியை உருவாக்கியிருக்கோம். வானிலை முன்னெச்சரிக்கை, தற்போதைய வானிலை, பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு டிஎன் அலர்ட் என்னும் மொபைல் ஃபோன் செயலியில் உருவாக்கியிருக்கு. சென்னை மாநகராட்சியின் அனைத்து மண்டல கண்காணிப்பு அலுவலர்கள் அந்தந்த பகுதிகளில் ஆயத்த பணிகளை முறையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வெள்ளப்பெருடை ஏற்படும் போது தாழ்வான பகுதிகளிலிருந்து முன்கூட்டியே வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு போகிறது மிக முக்கியம். இந்த பணிகளை தமிழக அரசினுடைய அனைத்து களப்பணியாளர்களும் பொதுமக்களோடு இணைந்து அவர்களுக்கு அறிவுறுத்தி வெள்ளத்துக்கு முன்னரே நிவாரண மையங்களுக்கு அழைச்சிட்டு போகணும். அவங்களுக்கு தேவையான தூய்மையான குடிநீர், கழிவறை, தடையற்ற மின்சாரம், உரிய நேரத்தில் உணவு ஆகியவற்றை வழங்கணும். வெள்ளம் ஏற்பட்ட உடனே அரசு இயந்திரம் எவ்வளவு விரைவாக செயல்படணுமோ அவ்வளவு விரைவாக செயல்படணும். ஓர் உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்படணும். உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செழியனும் சுற்றுலாத்துறை அமைச்சராக ஆர். ராஜேந்திரனும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழ்நாடு அமைச்சரவையில் புதிதாக சேர்க்கப்பட்ட செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ராஜேந்திரன், நாசர் ஆகியோர் நேற்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே வகித்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறையும், ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும், மீண்டும் அமைச்சரான நாசருக்கு சிறுபான்மையினர் நலத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட ராஜேந்திரன் இன்று தலைமைச் செயலகத்தில் அவரது அறையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு துறை அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராஜேந்திரனுக்கு அமைச்சர் பதவி கட்டாயம் வழங்கப்படும் என்று திமுக ஆட்சி அமைத்த போதே கூறப்பட்டது. ஆனால் அப்போது அமைச்சர் பதவி ராஜேந்திரனுக்கு வழங்கப்படவில்லை. தற்போது முதல் முறையாக அமைச்சராக பொறுப்பேற்ற ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செழியனும் பொறுப்பேற்றுக் கொண்டார். திமுக அரசு ஆட்சி அமைத்தவுடன் அரசு தலைமை கொறடாவாக கோவி செழியன் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அமைச்சரவையில் புதிதாக சேர்க்கப்பட்ட முனைவர் கோ செலிவன் உயர்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அவர் தலைமை செயலகத்தில் 2வது தளத்தில் தனக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் கோப்புகளில் கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர்.